நல்னிடியா யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. பாரதிகள் பற்றி ஒரு சில வார்த்தைகள். பாரதி மறைந்ததும் சரியாக இரவு 1:30 மணிக்கு பொழுது விடிந்த பிறகே அவர் மரண செய்தி நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. மரணத்தின் போது உடல் மெலிந்து 50 கிலோவுக்கு குறைவாக இருந்தார். பாரதிக்கு மகன்கள் கிடையாது, 2 பெண் பிள்ளைகள் மட்டுமே. மூத்தவர் பெயர் தங்கம்மாள், இளையவர் சகுந்தலா. ஆக தூரத்து உறவினரான ஹரிஹர சர்மா என்பவர் அவருடைய உடலுக்கு எரிவூட்டினார். பாரதி மறைந்ததும் செல்லம்மாள் தன் கணவரின் படைப்புகளை சிறு சிறு நூல்களாக தொகுத்து வெளியிடப்பட்டார். சுதேச கீதங்கள் என்ற 2 பாகங்களுக்கு மேல் அவரால் வெளியிட முடியவில்லை. பாரதியின் படைப்புகள் அத்தனையும் வெறும் 4000 ரூபாய்க்கு காப்புரிமைக்காக கைமாறியது. அதிலும் செல்லம்மாள் வாங்கின கடன் 2400 ரூபா போக 1600 ரூபா மாதம் 200 என 8 தவணையாக கொடுப்பதென்று ஒப்பந்தம் செய்யப்பட்டது. பாரதியின் படைப்புகளுக்கான காப்புரிமை வாங்கியவர் விஸ்வநாத ஐயர். செல்லம்மாள் பாரதி என கையொப்பமிடப்பட்ட அந்த 50 பைசா பத்திரத்தின் பிரதிகள் சில நாட்களுக்கு முன்பு பெற்றபோது இனம் புரியாத உணர்வுகள் எனக்குள். ஆனால் உலக சரித்திரத்திலே நடைபெறாத இலக்கிய பரிமாற்றமாக விஸ்வநாத ஐயரிடமிருந்து காப்புரிமை வாங்கி 1949 பாரதி மறைந்து 27வது ஆண்டில் அவரது படைப்புகள் நாட்டுடைமைக்கியது அரசாங்கம். கடையத்தில் தன் கடைசி வரை வாழ்ந்தார் செல்லம்மாள். தன் பேரப்பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைத்து விட வேண்டும் என்று செல்லம்மாள் அளவில்லாத தாகத்தோடு இறைவனை அவருடைய மூத்த மகள் தங்கமகளின் மகளும் பாரதியின் பேத்தியுமான டாக்டர் எஸ். விஸ்வபாரதி தன் நினைவுகளில் இருந்து குறிப்பிடப்படுகின்றார். தங்கம்மாளும் சகுந்தலாவும் முறையே மலேசியாவில் உள்ள மலாக்கா, சராமன் ஆகிய நகரங்களுக்கு தத்தம் கணவரோடு புலம்பெயர்ந்தார்கள். இன்றைக்கு அவரது பேத்தி டாக்டர் எஸ். விஜயபாரதி காப்புரிமை குறித்து பன்னாட்டு வழக்கறிஞராக கனடாவில் மகளோடு வசிக்கின்றார். பாரதியோ நம் எல்லோரிடமும் பெயர்களிலும் தெருக்களிலும் நகர்களிலும் ஊர்களிலும் கவிதைகளிலும் காட்சிகளிலும் வார்த்தைகளிலும் வரிகளிலும் நெஞ்சு சுரத்திலும் நீங்காமல் வாழ்ந்துகிறார். ஆம், எம் கவிஞனுக்கு மரணமில்லை என்று குறிப்பிடப்படும். ஆம் நண்பர்களே, பாரதியார் பற்றி நாம் சிறு கருத்துக்கள் குறிப்பிடப்பட்டலன்னா எங்களுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.